வெல்கம் டீச்சர்ஸ், வெல்கம் டு ஆசிரியர் தமிழன் சேனல். இன்னைக்கு நாம வந்து 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் வந்து செகண்ட் யூனிட் பார்க்க போகிறோம். ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து நம்ம 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபர்ஸ்ட் யூனிட் அதாவது எண்ணியல் முடிச்சிட்டோம். இந்த வாரம் வந்து வெனஸ்டேவோட சிலபஸ்ஸு இந்த அடுத்தடுத்து ரெகுலராக வீடியோ போட முடியாது. ஸோ கம்மிங் எலெக்ஷன் வரைக்கும் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்டில் யூனிட் 2 அளவைகள் மெஷர்மெண்ட்ஸ் வந்து அளவைகள் பார்க்குறோம். சரி பாருங்கள், அளவைகள் யூனிட் 2 வந்து அளவைகள். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து என்னெல்லாம் ஷேப்ஸ் தெரியும் அப்படின்னா, பேசிக்கான ஷேப்ஸ்லாம் 6th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சுட்டு இருப்போம். உதாரணத்துக்கு சதுரம் 6வதுல படிச்சிருப்பீங்க, செவ்வகம், சரிங்களா? அடுத்து வட்டம், முக்கோணம், இதோட சுற்றளவு பரப்பளவுலாம் நம்ம முன்னாடி படிச்சிட்டோம். இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து இணைகரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இணைகரம். அதுக்கப்புறம் இப்படி இருக்கக்கூடிய சரிவகம், இந்த சாய் சதுரம். இந்த மூணு, இந்த இணைகரம், சரிவகம், சாய் சதுரம், இந்த மூணுத்தோட பரப்பளவு மற்றும் சுற்றளவு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இணைகரத்தின் பரப்பளவு மற்றும் சுற்றளவு. புக்ல இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகள் அப்படியே வரும். இப்போ கீழே கொடுத்துருக்கக்கூடிய பரப்பளவு சுற்றளவு இணைகரத்துக்கு அப்படின்னா, இணைகரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னன்னு பாருங்க, பி இன்டு ஹெச். அது ஏன் சார் அப்படின்னா, உதாரணம் பாருங்க, இது ஒரு செவ்வகம். செவ்வகத்தின் நீளம் அப்புறம் அகலம், இதுதான் வந்து இதோட பரப்பளவுக்கான ஃபார்முலா. நீளம் பெருக்கல் அகலம்னு சொல்லுவோம். ஆல்மோஸ்ட் இந்த இணைகரமும் பார்த்தீங்கன்னா லைட்டா சாஞ்ச மாதிரி இருக்கக்கூடிய செவ்வகம் தான், ரெக்டாங்கிள் தான். ரெக்டாங்கிள் ஷேப் தான், ஆனா என்ன ஆகும், லைட்டா இது வந்து சாஞ்சிருக்கு. ஓகே, ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இதை நீளம் அகலம்னு சொல்லக்கூடாது நாம. ஸோ அதுக்கு தான் என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, இந்த உயரம், இந்த உயரம் தான் இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த உயரம் இல்லைங்களா? ஸோ அதனால இது வந்து ஹெச்னு சொல்றோம், நீளத்தை நீளம்னு தான் சொல்றோம். அப்ப என்னாச்சு, நீளத்தை வந்து பேஸ்ன்னு சொல்றோம், அடிப்பக்கம், இது உயரம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இணைகரத்துக்கு வந்து என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, பரப்பளவு பி இன்டு ஹெச்னு வரும், அவ்வளவுதான். அப்ப இணைகரத்தின் பரப்பளவு பி இன்டு ஹெச். சார் அப்ப சுற்றளவு, சார் சுற்றளவுன்றது 4 அளவு கூட்டிக்கிறது தானுங்க, இதுல ஒரு விஷயமே இல்லையே. 4, இப்போ இது உதாரணத்துக்கு இதை வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சி, இது வந்து டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 பக்கத்தையும் கூட்டினா அதுதான் சுற்றளவா இருக்க போகுது இல்லையா? ஸோ அவங்க பாருங்க, அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ அடுத்து இணைகரத்தின் பரப்பளவுக்கான ஒரு ஃபார்முலா. அடிப்பக்கம் 12 மீட்டர், அதாவது இந்த பக்கம், இந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு ஒன்று தான். உயரம் 8 மீட்டர் கொண்ட இணைகரத்தின் பரப்பளவு காண்க. இணைகரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலான்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே பி இன்டு ஹெச்னு படிச்சிருக்கோம். ஸோ அப்போ பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அடிப்பக்கம் 12 கொடுத்துருக்காங்க, 12 மீட்டர். அப்போ உயரம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் வந்து 8 மீட்டர் கொடுத்துருக்காங்க, 8 மீட்டர். 12 8 96. பரப்பளவுனாலே மீட்டர் ஸ்கொயர்னு தான் சொல்லணும். ஓகேவா? அப்போ 96 சதுர சென்டிமீட்டர், இவ்வளவுதான். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு கணக்குல பரப்பளவு கொடுத்துட்டு அடிப்பக்கம் கொடுத்துட்டு உயரம் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரியும் கேள்விகள் வரும். இணைகரத்தின் பரப்பளவு ஏ ஈக்குவல் டு பி இன்டு ஹெச் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், இந்த ஃபார்முலா தெரியும். அப்போ ஏன்றது பரப்பளவு, அது எவ்வளோ, 368. அவங்களே வந்து ஆல்ரெடி கிவன் கொடுத்துட்டாங்க. சரி, பேசிக் பாருங்க, பேசிக்ல பேஸ் பாருங்க 23, சரிங்களா, சென்டிமீட்டர். உயரம் தான் தெரியல, அப்போ அது தெரியாததை நம்ம அப்படி வச்சுக்கலாமா? இப்போ நம்ம ஹெச் மட்டும் வேணும்னா அந்த 23 அப்படி கீழே கொண்டு போயிடலாம். ஹெச் மட்டும் வச்சுக்கிட்டு இந்த 23 இந்த பக்கம் வச்சுன்னா பெருக்கல் இருக்கிறதுனால வகுத்தல் ஆயிடும். அப்போ 368 டிவைடட் பை 23. இப்போ நீங்கள் இதை அடிக்கலாம். எத்தனை முறை, இந்த 23க்குள்ள எத்தனை இருக்கும்னா ஒரு முறை தான் இருக்கும். அப்போ 23 போனால் மீதி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 13 இருக்கும். அப்போ 138. 138க்குள்ள எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 டைம். யோசிச்சு பாருங்க, 23 பெருக்கல் 6 பெருக்கி பாருங்க. 6 18 8, மீதி 1, 6 2 12 1 13. ஓகே, வந்துருச்சுங்களா? அப்போ 6. அப்போ ஹெச் ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் விடை. எங்க உயரம் வந்து 16 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ இணைகரத்தின் அடுத்தடுத்த பக்கங்கள் முறையே 12 சென்டிமீட்டர், 9 சென்டிமீட்டர். பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 8 சென்டிமீட்டர் எனில் பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவை காண்க. பெரிய பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவை காண்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இணைகரம் கொடுத்துருக்காங்க, அடுத்தடுத்த பக்கங்கள் வந்து 12 சென்டிமீட்டர், 9 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க.
சிறிய பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 8 சென்டிமீட்டர் தான். பெரிய பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவுன்னு கேட்குறாங்க. பாருங்களேன், அதுக்கு ஒரு ரஃபா ஒரு உதவிப்படம் வரையணும். இந்த மாதிரி ஒரு இணைகரம் வரையும். இது வந்து அது இணைகரம் தான். கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியுதா? இப்போ வந்து இணைகரம் ஒத்துப்பீங்க. ஓகே. இப்போ என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த பக்கங்கள் வந்து 12 சென்டிமீட்டர் மற்றும் 9 சென்டிமீட்டர். இது வந்து 12 சென்டிமீட்டர், இது வந்து 9 சென்டிமீட்டர் சொல்றாங்க. ஓகேவா? சரி. எப்பவுமே வந்து நீளமா இருக்குது 12, அகலம் குறைவா இருக்குது 9. சரி, அடுத்து சிறிய பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 8 சென்டிமீட்டர். இந்த சிறிய பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு. அப்ப இந்த சிறிய பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவுனா இந்த தொலைவு தான் சொல்றாங்க. இங்கிருந்து போகக்கூடிய இந்த தொலைவு இல்லையா? ஸோ அப்போ இந்த படம் தான் கரெக்ட். நம்ம போட்ட படம் தவறா வரும். ஒரு நிமிஷம் நம்ம அந்த படத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். பாருங்க. அப்போ ABCDன்னு சொல்லிட்டு இப்போ கொடுத்துட்டு இது 12 சென்டிமீட்டர் இந்த நீளத்தையும் 9 சென்டிமீட்டர் குறைவாக கொடுத்துருக்காங்க. அப்போ சிறிய பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவுனா இதுக்கும் இதுக்கும் இடைப்பட்ட தூரம். அப்போ இது வந்து ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னா 8 சென்டிமீட்டர். அதுதான் கொடுத்துருக்காங்க. அது வந்து சிறிய பக்கங்கள் இடையே உள்ள தூரம். இதே பெரிய பக்கங்கள்னா நீளமான பக்கம்லாம் இதுக்கு இடையே உள்ள தூரம் என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க பாருங்க, பெரிய பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு காணுங்க. அதாவது விச் மீன்ஸ் என்னன்னா இதுக்கும் இதுக்கும் இடையே உள்ள தொலைவு என்ன, இதுதான் கேள்வி. அப்போ நம்ம எங்கேயோ எல்லாம் போட முடியாது, இங்கிருந்து தான் போட முடியும். இங்க பாருங்களேன், இணைகரத்தின் அடுத்தடுத்துள்ள பக்கங்கள் 12 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர் கொடுக்கப்பட்டுள்ளது. சிறிய பக்கத்தை அடிப்பக்கமாக கொண்டால் பி வந்து 9 சென்டிமீட்டர். இப்போ இந்த சின்ன பக்கத்தை வந்து அடிப்பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து 9 சென்டிமீட்டர், அடிப்பக்கம் வந்து 9 சென்டிமீட்டர், உயரம் வந்து 8 சென்டிமீட்டர். ஓகேங்களா? பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 8 சென்டிமீட்டர். இது எல்லாமே கிவன் கொடுத்தது. அப்போ இணைகரத்தின் பரப்பளவு அப்படின்னு பார்க்கும்பொழுது இது வந்து பி, இது வந்து ஹெச் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்போ பி இன்ட்டு ஹெச்னு போட்டோம்னா 9 8ன்னு ஆச்சுங்க, 72 சென்டிமீட்டர் வந்துச்சு. இப்போ நமக்கு தேவையான விடைன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் இது ரெண்டுத்துக்கும் இடையே ஒரு டிஸ்டன்ஸ் தான். ஸோ அதுக்கு தான் வரப்போகிறோம். நம்ம பெரிய பக்கத்தை அடிப்பக்கமாக கொண்டால் பி = 12 சென்டிமீட்டர். இங்கே பாருங்க, ஒரு வேலை நீங்கள் வந்து இந்த பெரிய பக்கத்தை இதை வந்து அடிப்பக்கம்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன். இதை வந்து அடிப்பக்கம்னு வச்சுக்கிட்டோம்னா இது அடிப்பக்கம்னு வச்சோம்னா இது வந்து உயரம். அப்போ இது அடிப்பக்கம்னு வச்சோம்னா இந்த 9 சென்டிமீட்டர் தான் உயரம் இல்லையா? அதான் சொல்லுவாங்க. எங்க இருக்கு பாருங்க, பெரிய பக்கத்தை அடிப்பக்கமாக கொண்டால் பேஸ் வந்து 12 சென்டிமீட்டர். அப்போ இடையே உள்ள தொலைவு h, இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இணைகரத்தின் பரப்பளவு நம்ம என்ன பண்ணணும், பி இன்ட்டு ஹெச்னு எடுத்துக்கலாம். அப்போ பி இன்ட்டு ஹெச் வந்து ஏற்கனவே தெரியும் நமக்கு. ஏன்னா 72 சென்டிமீட்டர் இந்த இந்த இணைகரத்தோட பரப்பளவு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, 72 சென்டிமீட்டர்னு சொல்லி. அதுதான் 72 சென்டிமீட்டர்னு போட்டுக்கிட்டு ஈக்குவல் டு பேஸ் வந்து என்ன, அப்போ இதை வந்து அடிப்பக்கம்னு எடுத்துக்கிட்டா அது வந்து 12ன்னு எடுத்துக்கிட்டு உயரம்ன்றது இது ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட தூரம். அப்போ அதை வந்து ஹெச்னு எடுத்துக்கணும். இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போது 12 இந்த பெருக்கல் இருக்கிற 72 பெருக்கல் இருக்கிற 12 வந்து கீழே வந்துச்சுன்னா 12 ஆகிடும். இந்த ஹெச் அங்கேயே இருக்கும். இப்போ அடிச்சு பாருங்க, ஒரு 12 12 6 12 72 இல்லைங்களா? ஸோ அப்போ ஹெச் வந்து 6. அப்போ இதுக்கு இடைப்பட்ட தூரம் வந்து 6 அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம எக்ஸசைஸ்ல இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்கலாமே. இந்த சம்மு கொஞ்சம் குழப்பிருச்சு. ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல 3 மடங்காகவும், என்ன சொல்றாங்கன்னா ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது இந்த அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல 3 மடங்கு. உயரம் ஹெச்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அடிப்பக்கம் வந்து 3h அப்படின்னு சொல்றாங்க. வேற ஒன்றும் இல்லை, இவங்க போட்டிருக்காங்க இல்லையா? சரி, பரப்பளவு வந்து ஒட்டுமொத்த பரப்பளவு 192 சென்டிமீட்டர் ஆகும் இருந்தால் அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் நம்மளை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஒன்றும் இல்லை, பி இன்ட்டு ஹெச் ஈக்குவல் டு என்னாச்சு 192, அவங்க கொடுத்தது தான் இல்லையா பரப்பளவு. ஓகே. ஸோ அப்போ பேஸ் என்னாச்சு 3hன்னு சொல்லிட்டாங்க. உயரத்தை போல 3 மடங்கு. அப்போ ஏற்கனவே ஒரு உயரம் இருக்கும், அதையும் சேர்த்துக்கிறோம். மொத்தமாக சேர்த்தீங்கன்னா 192 வரும். 3 இன்ட்டு ஹெச்னு பார்த்தீங்கன்னா 3h² வரும் இல்லையா? அப்போ வந்து 192. இப்போ நீங்கள் h² மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த 192 அந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த 3 கீழே எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். அடிச்சிங்கன்னா என்ன வரும், 3 6 18, இது 1 3 6 12. அப்போ h² வந்து 64னா h ஈக்குவல் என்ன வரும் அப்படின்னா 8 வரும் இல்லையா? h² வந்து நம்ம 64 எப்படி எழுதலாம், 8 பெருக்கல் 8 அப்படின்னு எழுதலாம். அப்போ h²னா h இன்ட்டு h, 2hன்றது 64னா
ஒரு ஹெச்ங்கிறது 8. ஓகேங்களா, 8 சென்டிமீட்டர் ஈஸியாக போட்டுக்கலாம். இது வந்து வர்க்கமூலம் தான். ஓகே, பயிற்சி 2.1 பாருங்க. கீழ்கண்ட படங்களில் கொடுக்கப்பட்டுள்ள இணைகரங்களின் பரப்பளவையும் சுற்றளவையும் பாருங்க. இது எல்லாத்தோட பரப்பளவும் சுற்றளவு கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2 படங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்க, பரப்பளவு சுற்றளவு ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிள் தான். இது 11 சென்டிமீட்டர்னா இதுவும் 11 தான், இது 4னா இதுவும் 4 தான். ஸோ அப்படி இருக்கும்போது 22 ஒரு 8 மொத்தமாக 30. சுற்றளவு வந்து என்ன ஆயிடுச்சு, 30 சென்டிமீட்டர் தெரிஞ்சிச்சு. பரப்பளவு மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். பரப்பளவுக்கான ஃபார்முலா பி இன்ட்டு ஹெச். பேஸ் பி என்னது, பேஸு 11 சென்டிமீட்டர், ஹெச் என்னது 3, 11 3 33 சென்டிமீட்டர். இதில் நம்ம உட்கார்ந்து எழுதுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, பார்த்த உடனே நம்ம ஆன்சர் சொல்கிற அளவு தான் இருக்குது. இப்போ இதுக்கு பாருங்க, இதுக்கு நம்ம இது உயரம்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இந்த உயரம் கொடுக்கல, நமக்கு இந்த உயரம் வந்து கொடுக்கல இல்லையா. அப்போ நம்ம இந்த உயரம் தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதுதான் பேஸ். அப்போ இது பேஸ்னா இதுதான் பேஸ். இப்போ இந்த 7 சென்டிமீட்டர் தான் இங்கே இருக்கும். அப்போ பி ஈக்குவல் டு 7, ஹெச் ஈக்குவல் டு 10. இப்படி தான் நீங்கள் எடுக்கணும். அப்போ பிஹெச் வந்து எவ்வளோ ஆகும், 70 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா, அதுதான் எங்கள் ஆன்சர் வந்திருக்கு. ஓகே, அதுக்கு அடுத்து எல்லாமே இதெல்லாம் சும்மா கொடுத்துட்டு நம்ம சொல்கிறாங்க, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இங்கே பாருங்கள், நம்ம ப்ராப்ளம்ஸ் நமக்கு போயிடலாம். இதே தான் பிஹெச் அடிப்படை கொடுத்துட்டு உயரம் கொடுத்துட்டு பரப்பளவு கேட்குறது. 2 அளவுகள் கொடுத்துட்டு 3வது அளவுகள் கேட்பாங்க. சுரேஷ் என்பவர் மாநில அளவிலான சதுரங்க போட்டியில் இணைகர வடிவிலான கேடயம் ஒன்றை வென்றார். அக்கேடயத்தின் பரப்பளவு அடிப்பக்கம் அப்படின்னா உயரம் என்ன? பரப்பளவு 735, அடிப்பக்கம் 21. ஸோ இது ரெண்டுத்தையும் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் 35. ஏன் சார் இவ்வளோ சிம்பிளாக சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம், பி இன்ட்டு ஹெச் ஈக்குவல்ட்டு நமக்கு வந்து ஏரியான்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ ஏரியா வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க, என்னென்னு 735ன்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா பிஹெச் தான் தெரியணும். பி வந்து என்ன, 21 சென்டிமீட்டர். ஹெச் வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க, அப்படி வச்சுக்கணும். ஹெச் இப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா 735 அந்த பக்கம் அப்படியே இருக்கட்டும், இந்த 21 இந்த பக்கம் அந்த பக்கம் கொண்டு போகணும். இப்போ அடிக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்சோட வேல்யூ 35 வரும். அவ்வளோதாங்க. இதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தடை சொல்லலாம். அப்போ இணைகரத்தை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இணைகரத்தில் வந்து ஒரு அடிப்பக்கம் கொடுத்தாலோ ஒரு உயரம் கொடுத்தாலோ நீங்கள் வந்து எப்படி எழுதணும்னு ஈஸியாக தெரிஞ்சிச்சு. அடிப்பக்கம் கொடுக்குறான், உயரம் கொடுக்குறான், பரப்பு கேட்குறான், ரெண்டுத்தையும் பெருக்கிட்டு போகிறோம், அவ்வளோதான். சாய் சதுரம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சாய் சதுரம். சாய் சதுரம்ங்கிறது சதுரம் தான், ஆனாலும் சாய்ந்து இருக்கும், இப்படி இருக்கும் இல்லையா, சாய்ந்து இருக்கும். எக்ஸாக்ட் போட முடியல, அது அங்கே இருக்கு பாருங்க, பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க. ஓகேங்க, இப்போ சாய் சதுரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ட்டு d1 d2, ஆஃப் இன்ட்டு d1 d2. d1 d2 சார் என்னங்க சார், இந்த மூளை விட்டத்தை தான் இதை d1ன்னு சொல்லுவோம், இன்னொரு மூளை விட்டம் இருக்குமா அதை வந்து d2ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ அப்போ ஆஃப்ன்றது ஏற்கனவே நம்ம இணைகரத்தின் பரப்பளவுக்கு வந்து பிஹெச்னு பார்த்தோம். சிங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு அப்படின்னா நம்ம ஆஃப் பிஹெச்னு பார்த்துருப்போம் இல்லைங்களா. இது செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு. ஸோ அப்போ அதுக்கு ஹாஃப் பிஹெச் தான். பிஹெச்சுக்கு பதிலாக நமக்கு என்ன பண்ணுறோம், d1 × d1 d2ன்னு சொல்லிக்கிறோம். சாய் சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா 2 மூலை விட்டங்களோட அளவுகள் தெரியணும். எடுத்துக்காட்டு, பக்க அளவு 17 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பளவை காணுங்க. அப்போ பக்க அளவு எவ்வளோ, 17 சென்டிமீட்டர். இன்னொரு பக்க அளவு எவ்வளோ சொல்லிட்டு 17 சென்டிமீட்டர் சொல்லிட்டோம். உயரம் 8 சென்டிமீட்டர் சொல்லிட்டோம். சார் இதில் எப்படி சார் நமக்கு d1 d2 கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இங்கே பாருங்க, இதில் வந்து பக்க அளவு உயரம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து ஒரு சாய் சதுரம் மாதிரி இல்லை. இது வந்து எப்படி இருக்கு, இணைகரம் போல இருக்கு. இணைகரம் போல இருக்கு. மூளை விட்டங்கள் கொடுத்தா நம்ம அப்படி எழுத போறோம். இணைகரம் போல இருந்துச்சுன்னா இணைகரத்தின் பரப்பளவு மாதிரி பிஹெச்னு சொல்லிட்டு போட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா. இங்க பாருங்க, d1 என்பது 6 சென்டிமீட்டர், d2ங்கிறது 8 சென்டிமீட்டர். இதுதான் இணைகரம். இதுதான் ஆக்சுவலி வந்து சாய் சதுரம். சாய் சதுரம்ங்கிறது இப்படிதான் இருக்கும். ஸோ அப்போ இப்படி இருக்கக்கூடிய சாய் சதுரத்துக்கு வந்து மூளை விட்டம் 1 வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர், மூளை விட்டம் 2 வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர். அப்போ ஆஃப் இன்ட்டு d1 d2 அப்படின்னா 6 × 8. நீங்கள் எதை வேணாலும் எப்படி வேணாலும் அடிக்கலாம், பெருக்கல்ல அடிச்சிங்கன்னா 3 2 6, 1 2 3 2 6, 3 8 24ன்னு சொல்லிட்டு போயிடலாம். 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு 60 சதுர சென்டிமீட்டர். ஒரு மூலை விட்டம் 8 எனில் மற்றொரு மூலை விட்டத்தை காண்க. இதுவும் ரொம்ப சிம்பிள் தாங்க. சாய் சதுரத்தின் பரப்பளவு ஏரியா ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு d1 d2, இதுதான் வந்து ஸ்கொயர் யூனிட்ஸ், சதுர அலகுகள்.
அப்போ ஆஃப் தான் இருக்கும். D1ஓட வேல்யூ எவ்வளோங்க? மூலை விட்டம் 8. D2 தெரியல, அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பரப்பளவு அது கொடுத்துட்டாங்க 60ன்னு சொல்லி. இப்போ நமக்கு இந்த D2 மட்டும் வேணும்னா இந்த D2 மட்டும் வச்சுக்கணும், மீதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வேலை இருக்குது. 4 2 2 4 2 8ன்னு அடிச்சிடலாம். ஏன்னா வந்து இது பின்னத்தில் இது பின்னமாக இருக்கு இல்லையா? இங்கே பாருங்க, பெருக்கலாக இருக்கும்போது பகுதியும் தொகுதியும் அடிக்கலாமே, வகுத்தல்ல பெருக்கல்ல இதெல்லாம் அடிக்கலாம். ஸோ அப்போ 1 2 2 4 2 8ன்னு அடிச்சிடறோம். அப்போ இந்த 4 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா பெருக்கல் இருக்கக்கூடிய 4 மேலே தொகுதியில் ஈக்குவல் இந்த பக்கம் வந்தால் பகுதி ஆகிடும். இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய H2 சாரி D2வா, D2 வந்து அப்படியே தான் இருக்கும். D2 வந்து அப்படியே தான் இருக்கும். அப்போ D2 ஈக்குவல் டு 1 நாள் 4 15 நாள் 60. 15 தாங்க விடை. எங்கே இருக்குது? இதோ இருக்கு. அப்போ இதே தாங்க மொத்தமே. இதே தான் பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு இங்கே பாருங்கள், மூளை வெட்டாங்க கொடுத்து 2 மூளை வெட்டம் கொடுத்துட்றாங்க. அதை வச்சு நீங்கள் பரப்பளவு கண்டுபிடிச்சணும். ஒரு பரப்பளவுக்கு 45 ரூபானா அப்போ எத்தனை பரப்பளவு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 500க்குனா எவ்வளோ வச்சு 5ஆல் பெருக்கணும். அவ்வளோதான், பெருக்கணும் வர்றது விடை தான் உங்களுக்கு ஆன்சராக வரும். ரொம்ப எளிமையான கணக்கு. சாய் சதுரத்தில் எல்லாமே ரொம்ப எளிமை தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சரிவகம். சரி, எனக்கு இங்கிலீஷில் ட்ரப்பீசியமா எனக்கு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா சரிவகம்ங்கிறது சரிஞ்சு போயிருக்கும், 2 பக்கம் இப்படி தான் இருக்கும். ஓகே, இணைகரம் வந்து ஒரு பக்கம் 2 ஒரே பக்கம் இருக்கும். இது வந்து ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சரிவகம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுத்த வந்து ஏ, இன்னொருத்த வந்து பி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட இந்த இணை பக்கங்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை நாம உயரம் ஹெச்னு சொல்லுவோம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்ட அளவுகள் பாருங்க. இணைப்பக்க அளவுகள் வந்து 9 சென்டிமீட்டர் 18 சென்டிமீட்டர். பரப்பளவு வந்து பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? ½ h × a + b. சரிவகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா ½ h × a + b. இதுதான் வந்து சதுர அலகுகள். இதுதான் வந்து சரிவகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா. சரிங்களா? இப்போ பாருங்க, கணக்கு போயிடலாம். சரிவகத்தின் இணை பக்கங்கள் முறையே 23 12. அதாவது இணை பக்கங்கள்னா இதுதான், ஏற்கனவே சொன்னால ஏ பின்னு சொல்லிட்டு. அப்போ இது வந்து ஏ, இது வந்து பி. இணை பக்கங்களுக்கு இடையே உள்ள தூரம் அப்போ என்னது? ரெண்டுத்துக்கு இடையே உள்ள தூரம் ஹெச்ங்க. அதுதாங்க ஹெச். ஓகேவா? அப்போ பரப்பளவு காண்க. பரப்பளவு ஏ, தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஏற்கனவே தெரியும் ½ h × a + b. சரிங்களா? அப்போ ½ அப்படியே வச்சுக்கலாம். ஹெச்னா ஏற்கனவே சொன்னோன்னே தூரம் 9 சென்டிமீட்டர். ஓகே, ஏ + பி. ஏன்னா 23, பின்னா 12. 2 கூட்டினீங்கன்னா 35 வரும். ஓகே, அடுத்து பார்க்குறோம். 1/2 இன்ட்டு 9 பெருக்கல் 35. நீங்கள் பெரிய கூட போட்டுக்குங்க. 9 5 45 5 மீதி 4. 9 3 27. 9 27 31. 315. 315 2ஆல் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 157.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? இதுதான் வந்து இணைகரத்தின் பரப்பளவு. அவ்வளோதான். சரி, அடுத்து பாருங்க. பரப்பளவு 828 இணைப்பக்க அளவுகள். இது அப்படின்னா சரிவகத்தின் உயரம். இதே தான் அந்த ஃபார்முலாவில் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணி அடிச்சிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இப்போ சாய் சதுரம்ங்கிறது பெருசாக ரொம்ப ஒன்றும் கம்பசூத்திரம் இல்லை, இவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? சாய் சதுரம்ன்ற மாதிரி சரிவகம். சரிவகத்தின் பரப்பளவு ½ h × a + b. இந்த ஃபார்முலாவில் போட்டு நம்ம அடிச்சோம்னா யூ வில் கெட் ஆன்சர் ஈஸிலி. படத்தில் உள்ள சாய் சதுரத்தின் பரப்பளவை காண்க. அப்போ D1 D2 உங்களுக்கு பார்த்தாலே தெரிச்சு கண்டுபிடிச்சிடலாம். ½ போட்டு D1 D2 போட்டு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 64 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு ஆன்சர் வந்துடுது. அடிப்பக்கம் 14 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 9 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பளவை காண்க. அப்போ இது எப்படி? இதுவும் எல்லாம் இதே தான், நம்ம ஏற்கனவே போட்டு தான் திரும்ப போட்டிருக்கோம் பாருங்க. ½ × D1 D2ங்கிறது தான் வந்து சாய் சதுரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா. அப்போ ½ அப்படியே போட்டுக்குங்க. D1 எவ்வளோ? 14. D2 எவ்வளோ? 9. ஓட அடிங்க. 2 2 7 2 14. அப்போ 7 9 63. கொடுத்துருக்கிறது சென்டிமீட்டர் இல்லையா? அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான். 126. என்ன கொடுத்துருக்காங்க? அடிப்பக்கமும் உயரமும் கொடுத்துருக்காங்க. ஐ எம் வெரி சாரி. அடிப்பக்கமும் உயரம் கொடுத்தாங்கன்னா அடிப்பக்கமும் உயரம் கொண்ட சாய் சதுரம்னா அது இணைகரம். அடிப்பக்கமும் உயரம் கொண்ட ஒரு சாய் சதுரம் இருக்கு அப்படின்னா அது என்னன்னா இணைகரம். அப்படி இருந்தால் அது இணைகரம். இணைகரத்துக்கான ஃபார்முலா வந்து b × h. அப்போ BH அப்படியே அடிச்சு 14 9 அப்படியே பெருக்கி போட்டுருங்க. 126. ஐ எம் வெரி சாரி. அடுத்து பாருங்க, ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு 100 சதுர சென்டிமீட்டர். மூளை விட்டத்தின் அளவு, மூளை விட்டம்னு கொடுத்தாதான் நம்ம D1 D2க்கு போறோம். ஓகே, சாய் சதுரமும் ஆல்மோஸ்ட் இணைகரம் போலதான்.
சரி, மற்றொரு மூலைவிட்டத்தின் அளவை காண்க. இதுக்கு நம்ம போகலாம். அப்போ ஏ அதாவது 100 ஈக்குவல் டு ஆஃப் D1 D2 D1 எவ்வளோ 8 D2 எவ்வளோ அதுதான் கண்டுபிடிக்கணும். அடிச்சோம்னா 4 2 8. நீங்கள் இந்த இதையும் கூட அடிச்சுக்கலாம். ஏன்னா வந்து இந்த பக்கம் வகுத்தல் வரும்போது 100 அங்கேயே இருக்கும், 4 கீழே தான் வரும். அப்போ D2 ஈக்குவல் டு என்ன ஆச்சுங்க, ஒரு 25 25 4 25 100 இல்லையா? ஸோ அப்போ டியோட வேல்யூ வந்து 25 சென்டிமீட்டர். இது எல்லாமே ஒரே மாதிரியான கேள்விகளுங்கிறதால நான் கொஞ்சம் ஸ்பீடாக போய்க்கிறேன். தேவையில்லாமல் ஒரே சேம் பயிற்சி தான் போயிட்டு இருக்கு. திரும்பியும் சரிவகத்தின் பரப்பளவு கேட்குறாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தது தான். சரிவகத்துக்கான ஃபார்முலா என்ன, நம்ம ஏற்கனவே சொன்னோம். சரிவகம் இப்படி தான் இருக்கும். இது வந்து ஏ, இது வந்து பின்னு எடுத்துப்போம். இந்த இரண்டு இணை பக்கங்களுக்கு இடையே உள்ள தூரத்தை ஹெச்னு சொல்லுவோம். அப்போ ஆஃப் ஹெச் இன்ட்டு ஏ பிளஸ் பி, இதுதான் வந்து சரிவகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா. சுற்றளவுனா நீங்கள் கூட்டி கட்டுதான் ஏ பிளஸ் பி பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒன்றும் விஷயமே கிடையாது. இங்கே பாருங்க, கொடுத்துருக்கிற இது வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா? இணை பக்கங்கள் அளவுகள் முறையை 24 20 சென்டிமீட்டர், உயரம் 15 சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் பரப்பளவை காண்க. சரிவகத்தின் பரப்பளவு ஏ தட் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் ஹெச் என்னங்க உயரம் 15 ஏ பிளஸ் பி என்னங்க 24 கூட்டல் 20 அப்படி போட்டு என்ன பண்ணணும், மவுஸ்லேயே நான் இப்படி எழுதுறேன். ஓகே, நீங்கள் அழகாக எழுதிக்கலாம். கொஞ்சம் ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 24 20 44 சரிங்களா? இந்த பிராக்கெட்டை எடுத்துட்டு அடுத்த முறை எழுதும்போது இதை என்ன பண்ணலாம், பெருக்கல்னு எழுதிக்கலாம். இப்படி பெருக்கல் இருக்கும்போது நீங்கள் ஈஸியாக வந்து 1/2 இருக்கு இல்லையா, இந்த 1 2 சார் 2 2 2 சார் 20 2 22 சார் 22 2 சார் நான் 44. அப்போ 15 பெருக்கல் 22, அப்போ 2 15 30 2 15 30. இப்படி ஈஸியாக போட்டுக்கணும். எப்பயுமே 0 3 3 அவ்வளோதான். 330 எங்கே இருக்கு? எப்பயுமே சேம் நம்பரா வரக்கூடியது, ஜீரோவில் வரக்கூடியதுங்கெல்லாம் வலது பக்கமாக போட்டு பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே தாங்க எல்லாமே. பரப்பளவு 180, உயரம் 9, சரிவகத்தின் இணைப்புகள் ஒன்றை விட மற்றொன்று 6 சென்டிமீட்டர் கூடுதலாக உள்ளது இணைப்புகள். இது கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியான சம்ஸ் வந்து கொஞ்சம் நமக்கு ஈஸி நல்லா இருக்கும் போடுறதுக்கு. இணை பக்கங்கள் அளவுகள் கேட்குறாங்க. கொடுத்துருக்கிறது சரிவகம். சரிவகம் மீன்ஸ் ஆஃப் ஹெச் இன்ட்டு ஏ பிளஸ் பி அப்படிங்கிறது தான் வந்து ஃபார்முலா. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பரப்பளவு கொடுத்துட்டாங்க. விச் மீன்ஸ் வந்து 180 ஈக்குவல் டு 180 ஈக்குவல் டு ஆஃப் ஹெச் இன்ட்டு ஏ பிளஸ் பின்னு வந்து சொல்லிட்டாங்க. 9 சென்டிமீட்டர் போன்ற என்னது உயரம் 9 சென்டிமீட்டர். இப்போ இந்த இடத்துல என்ன வரும், 9 ஹெச்சுக்கு பதிலாக 9. சரிவகத்தின் இணைப்பக்கங்களில் ஒன்றை விட மற்றொன்று 6 சென்டிமீட்டர் கூடுதலாக உள்ளது. உதாரணத்துக்கு இது ஏன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னொன்று வந்து ஏ பிளஸ் 6. புரியுதுங்களா? அப்போ இணை பக்கங்கள் அளவுகளை காண்க இப்படி சொல்றாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும், இந்த 1/2 9 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த இது ஏ பிளஸ் ஏ என்னாச்சு 2a பிளஸ் 6. அப்போ 2a பிளஸ் 6 அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் அடிச்சு கொண்டு போயிடலாங்களா? இப்போ இந்த 1/2 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கல் ஆகிடும். 180 into 2 times என்ன ஆகும், 360 டிகிரி ஆகிடும். ஓகேங்களா? இந்த 1/2 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன், 260 டிகிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த 9ஐயும் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன ஆகும், டிவைடட் பை 9. அப்போ 1 9 9 4 9 36 40ன்னு ஆயிடுச்சு. புரியுதுங்களா? அப்போ 40 ஈக்குவல் டு 2a பிளஸ் 6ன்னு இருக்கும். ஏன் சார் எப்படி சார் இதை கொண்டு போயிட்டீங்க இதெல்லாம் கொண்டு போயிட்டீங்க, ஏன் சார் இதெல்லாம் ஒன்றும் பண்ணல அப்படின்னா, இது ரெண்டும் பெருக்கல் இருக்குது. இது எல்லாமே பெருக்கல் இருக்குது. பெருக்கல் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், தனித்தனியாக செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணணும், இந்த 2a இந்த பக்கமாக வச்சுக்கலாம். ஏ இந்த 6 மட்டும் இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா 30 40ல் 6 கழிச்சு என்ன வரும், 40 மைனஸ் 6ன்னு வரும். அப்போ 40லேருந்து 6 கழிச்சோம்னா 34. 2a ஈக்குவல் டு 34. நமக்கு ஏ மட்டும்தான் வேணும். இந்த 34 இந்த 2வையும் அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். அப்போ பெருக்கல் இருக்கிறது வகுத்தல் ஆகிடும். 1 2 2 17 2 34. அப்போ ஏவோட வேல்யூ என்ன, 17 சென்டிமீட்டர். அப்போது ஒன்றை விட இன்னொன்று அதிகம்னு சொன்னோம், 6 சென்டிமீட்டர். அப்போ பியோட வேல்யூ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 17 கூட 6 சேர்த்தா எவ்வளோ வரும், 23. புரியுதுங்களா? இந்த மாதிரி கணக்குகள் கண்டிப்பாக வரும். ரொம்ப 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 முக்கியமான கணக்கு. ரொம்ப நல்லாவும் இருக்குது. இந்த கணக்கு கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஓகே, அடுத்து ஸோ இதுதான் பரப்பளவு கண்டுபிடிச்சி நீங்கள் அதை வந்து பரப்பளவுக்கு எவ்வளோ செலவாகுது பெயிண்ட் அடிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கணக்குகள் தான் இது எல்லாமே. உயரம் 5 சென்டிமீட்டர், இணைப்பக்கங்கள் ஏ பி கொண்ட சரிவகம் ஆஃப் ஹெச் இன்டு ஏ ப்ளஸ் பி போட்டு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியது தான். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. சரிங்களா? அடுத்த பயிற்சி 2.4 பல்வகை திறனறி பயிற்சி கணக்கு. இதே தான் கொடுக்குறாங்க. ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கம் பி = 16, அடிப்பக்கத்தை விட 7 சென்டிமீட்டர் குறைவு அதோட உயரம். அப்போ இதில் 7 சென்டிமீட்டர் குறைச்சிங்கன்னா 9, அந்த உயரம் வந்து எவ்வளோ 7 இல்லையா? 7 9 7 குறைச்சா 9. ஓகே, அப்போ உயரம் வந்து 9. அப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கினா என்ன வரும் ஆன்சரு 144. இந்த மாதிரி கணக்கு. ஒரு இணைகர விவசாயத்தின் சதுர ஹெக்டோமீட்டர் இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு ஹெக்டோமீட்டர் அடிப்பக்க அளவை காண்க. ஓகே, இதே தான் கொடுத்துட்டான். பரப்பளவு கொடுத்துட்டான். என்ன சொல்ல, இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு அப்படின்னா ஹெச் கொடுத்துட்டான். அடிப்பக்கம் கேட்குறான். அப்போ பி இன்ட்டு ஹெச் எவ்வளோ? பி இன்ட்டு ஹெச் இஸ் ஈக்குவல் டு அடிப்பக்கம் கொடுக்கப்பட்ட 68.75 ஹெக்டோமீட்டர், ஹெச் = 6 ஹெக்டோமீட்டர். இணைகரத்தின் பரப்பு பி இன்ட்டு ஹெச். பி இன்ட்டு ஹெச் = 16 × 9. 16 × 9. பி இன்ட்டு ஹெச்னா பி வந்து அவங்க அடிப்பக்க அளவு கண்டுபிடிக்கணும். ஹெச் வந்து உயரம், அதுதான் 6.25 கொடுத்துருக்காங்க. அப்போ பி ஈக்குவல் டு இது. ஓகேங்களா? இது என்னது? சரி, ஓகேங்க பாருங்க. பி இன்ட்டு ஹெச் = 68.75. அப்போ பி வேணும்னாக்கா 6.25ஆல் நீங்கள் அடிக்கணும். அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 11 கிடச்சிடும். ஓகேங்களா? ஓகே, ஒன்றும் இல்லை. 48 எல்லாம் போட்ட கணக்கே போட்டுக்கிற மாதிரி டீச்சர்ஸ். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் வந்து இந்த வீடியோ கீழே கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் தான் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக இந்த மாதிரி கணக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இது பாருங்கள், வித்தியாசமாக இருக்கிற கணக்கை நம்ம விரும்புவோம் எப்பயும். ஒரு இணைகரம்னோடனே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் பி இன்ட்டு ஹெச். ஓகே, அடிப்பக்கமும் உயரமும் 7:3 என்ற விதத்தில் உள்ளன. அதன் உயரம் 45 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவை காண்க. அருமையான கேள்வி. அப்போ ஏ = பி இன்ட்டு ஹெச்னு கொடுத்துருக்குறாங்க. இது ரெண்டும் எந்த ஒரு இதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7:3 என்ற விகிதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 7:3னா எவ்வளோ? மொத்தம் 10 பங்குகள் இருக்குது. 10 பங்குகள் இருக்குது. நல்லா பாருங்கள். இப்போ உயரம் வந்து 45 சென்டிமீட்டர் சொல்லிட்டான். அது என்னது? பி இன்ட்டு ஹெச் தான் வந்து 10 பங்கு இல்லையா? அப்போ ஹெச்சோட வேல்யூ தான் வந்து 3 பங்கு இருக்குது. அந்த 3 பங்கு தான் வந்து 45னா 1 பங்கு 15. இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். சரி, இருங்க, இப்படி சொல்லுவோம். அப்படியே பாருங்க. பாருங்க, இது வந்து பி, இது வந்து ஹெச்ங்களா? பி இன்ட்டு ஹெச்சா? பி ஹெச்சும் வந்து அடிப்பக்கமும் உயரமும் 7:3 விகிதத்தில் இருக்கிறது. அப்போ 7 விகிதத்தில் இருப்பது தெரியாது, 3 விகிதத்தில் இருப்பது தெரியும். அதுதான் 45. அப்போ 3 முறை 45. அப்போ 3 15 தானே 45 வரும். 3 டைம்ஸ் பெருக்கினாதான் 3x சொல்லி கூட வச்சுக்கலாம் இதை. அப்போ 3 பங்குன்றது வந்து 45னா அப்போ 1 பங்கு எவ்வளோங்க? 15. அப்போ 7 பங்கு எவ்வளோங்க? அப்போ 7 பைத்து 70, 7 5 35, 105. புரியுதுங்களா? அப்போ இதோட அடிப்பக்கமும் தெரிஞ்சு போச்சு, உயரமும் தெரிஞ்சு போச்சு. அப்போ ஏரியா கண்டுபிடிக்கிறது ஒன்று மேலே 105 × 45 போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். சூப்பர் கணக்கு. இது வந்து இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், இணைகரம் தான். இந்த இணைகரத்துக்கு வந்து ஏசி = 24 சென்டிமீட்டர். அப்போ இதோட மூளை விட்டம் கொடுத்துருக்காங்க. பிஇ டிஎஃப்லாம் 8 சென்டிமீட்டர். அதாவது பிஇ டிஎஃப். ஸோ இந்த மூளை விட்டம் இந்த ஜாயிண்ட் அதை அழிச்சிட நீங்களே பார்த்துக்கணும். ஸோ ஏபி ஏசி மூளை விட்டம் கொடுத்துருக்குறான். அப்போ 24. அப்புறம் பிஇ டிஎஃப் அந்த மூளை விட்டத்தை சந்திக்கக்கூடியது கொடுத்துருக்குறான். அது வந்து 8 சென்டிமீட்டர் தலா. அப்படின்னா இணையகரத்தின் பரப்பளவு கேட்குறான். இது நல்லா பாருங்க. இணையகரத்தின் பரப்பளவு பி இன்ட்டு ஹெச்சுங்க. ஆனால் பி இன்ட்டு ஹெச்சுக்கு உண்டான பேஸுன்னு கொடுக்கவே இல்லை நமக்கு. பேஸும் எவ்வளோன்னு தெரில இல்லையா? அப்போ ஹெச் ஹைட்டும் எவ்வளோன்னு தெரில. அப்போ இது எப்படி போடுறது? அப்படின்னா பேஸ் வந்து 24 அப்படின்னு போட்டு ஹெச் வந்து 8ன்னு போட்டிருக்காங்க. அப்படி வரக்கூடாது. இங்கே இது மூளை விட்டு தான் கொடுத்துருக்காங்க.
அப்போ இது படம் தப்பா? பாருங்களா, கொடுக்கப்பட்ட பேஸ் வந்து 24. ஆக்சுவலி பேஸ்ன்றது இதுதான். இது 24ன்னு போடல. இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவுனா இதுதான். பிஇடிஎஃப் தப்பா போட்டுக்கிறாங்க. ஒன்று போட்ட கணக்கு தப்பு, இல்லை படம் தப்பு. ஓகே, இது எப்படி சார் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க, இணைகரம் இருக்கு சரிங்களா? இப்போ இந்த இணைகரத்துக்கு பிஏசி ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏங்கிறது சி, இதுதான் கரெக்டு. ஏபி இங்கே வராது, அடிப்பக்கம் இங்கே வராது. அடிப்பக்கம்னு கொடுத்துருந்தா நம்ம போட்டிருக்கலாம். அடிப்பக்கம் 24 சென்டிமீட்டர், அப்புறம் வந்து அதோட உயரம் 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருந்தா இவங்க போடுறது இந்த மாதிரி போடுறது 192 கரெக்டு. ஸோ இப்படி போட்டால் இந்த கணக்கு வந்து ஆன்சர் வராது. இந்த மாதிரி இணைகரம் கொடுத்துட்டு ஒரு படம் கொடுத்துட்டு இந்த படத்துக்கு கீழே ஆன்சர் போட சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் இவங்க போட்டிருக்கிறது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லையே நமக்கு. அப்போ இது எப்படி போடலாம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வகையில் இது வந்து செங்கோண முக்கோணமாக கன்வெர்ட் பண்ணலாம். இது செங்கோண முக்கோணமாக கன்வெர்ட் பண்ணி இது வரைக்கும் ஒரு பரப்பு கண்டுபிடிக்கலாம், இது வரைக்கும் ஒரு பரப்பு கண்டுபிடிக்கலாம். ஆனாலும் இந்த போர்ஷன் வந்து எக்ஸஸ் நிற்குமே. இவங்க போட்டது வந்து தவறாக இருக்குது. இந்த படத்து இந்த வினா இது ஒரு வெப்சைட்லேருந்து எடுத்தேன், கைடில் ஆக்சுவலி இல்லை. ஓகே, ஒரு முக்கோணம் செங்கோண முக்கோணமாக எடுத்துக்கிட்டு ஆஃப் பிஹெச்னு கண்டுபிடிச்சி இது கண்டுபிடிச்சிடலாம், இது கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இது 8 டிகிரி, இது வந்து 8ன்னு வச்சுக்கலாம். ஓ, அப்படி வேணால் கண்டுபிடிக்கலாம் கைஸ். பாருங்களேன், சரி நான் எப்படி சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு முக்கோணம் இல்லைங்களா? பிஏஇபி ஏஇபி ஒரு செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு ஆஃப் பிஹெச் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இல்லைங்களா? அப்புறம் ஆஃப் பேஸுங்கிறது என்ன, இதில் மட்டும் பார்க்கலாமா? பேஸுங்கிறது அடிப்பக்கம் அப்படின்னு சொன்னோம்னா 8 இப்படி ஒன்றா போட்டுக்கலாம். உயரம் வந்து 24. இப்போ இது போட்டு பாருங்க, 2 2 4 2 8. அப்போ 24 நாள் என்ன ஆச்சு? 96. அப்போ இந்த முக்கோணத்துக்கு வந்து 96, இதுக்கும் 96 தான் வரும். ரெண்டும் வந்து ஒரே மாதிரியான முக்கோணங்கள். அப்போ ஏஇபிக்கு வந்துன்னா டிஎஃப்சி, டிஎஃப்சிக்கும் அதே தான். டிஎஃப்சி அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கோணத்துக்கும் 96 தான். இப்போ இந்த ரெண்டு முக்கோணத்துக்கும் நம்ம 96 96ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இணைகரத்தின் ஒட்டுமொத்த பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா இந்த போர்ஷன் இருக்கு, ஏடிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏடிஎஃப், ஏடிஎஃப் இதுவும் வந்து முக்கோணம் தான், ஆனால் செங்கோண முக்கோணம் கிடையாது. இது அசம பக்க முக்கோணம். அசம பக்க முக்கோணம்னு போயிடுச்சுன்னா அதுக்கு ஃபார்முலாவே மாறுமே. ஓகே காய்ஸ், இவங்க வந்து ஒன்று போட்டது தப்பு. இது ரெண்டு மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியுது, இதை கண்டுபிடிக்க முடியல. ஓகே ஓகே, இப்படி இது செங்கோண முக்கோணமாக வருதா? எஸ், ஓகே ஷூர், இது செங்கோண முக்கோணம் தான். ஓகே ஓகே, இதே மாதிரி போட்டுடலாம். அதே வெயிட் பண்ணுங்க. அப்போ ஏடிஎஃப்ஆ, ஏடிஎஃப் இந்த முக்கோணத்துக்குள்ள இதோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும் நாம. அப்போ என்ன பண்ணணும், இதுக்கு பேஸ் என்னன்னு பார்க்கணும். இதுக்கு பேஸ் வந்து நீங்கள் இது எதுனா எடுத்துக்கலாம். நீங்கள் இதை பேஸ்ன்னு சொன்னீங்கன்னா இப்போ இந்த இருக்கக்கூடிய 24 சென்டிமீட்டரில் நீங்கள் வந்து இதில் எவ்வளோ கழிப்பீங்க? போட முடியாது, வாய்ப்பு இல்லை. 8 சென்டிமீட்டர் மட்டும் தெரியும், 8 சென்டிமீட்டர் தெரியும், ஆஃப் தெரியும், 8 தெரியும். அப்போ அடுத்தது என்ன பண்ணுவீங்க? 8 ஓகே, இதோட டிஸ்டன்ஸ் தெரியாது, தெரியல. இது கண்டிப்பாக ஒன்று கொஸ்டின்ஸ் ராங்காக இருக்கணும். ஓகே, அடுத்து படத்தில் காட்டியுள்ளபடி இதே மாதிரி திரும்ப கணக்கு கொடுத்துருக்காங்க. பரப்பளவு 1470, ஏபி வந்து 49,
ஏபி 49, ஏடி வந்து 35 எனில் பிஇ மற்றும் பிஇ அதுவும் குறுக்கா மடக்கா ஒரு கோடு போட்டு பிஇ வந்து டிஎஃப் ஆகியவை காண்கின்றாங்க. இந்த சம் எப்படி போட்டிருக்காங்கன்னு செக் பண்ணலாம் வாங்க. கொடுக்கப்பட்டவை B1 49 சென்டிமீட்டர், இதை வந்து B1 சொல்றாங்க. B2 35 சென்டிமீட்டர், இது B2 சொல்றாங்க. B2ங்கிறது என்ன 35 A into D வரைக்கும், ஏ ஃபுல்லுக்குமே இங்கிருந்து இது வரைக்குமே. ஓகேவா? H1 into H2 என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து H1, இது வந்து H2. ஓகேவா? இது வந்து H1, DF வந்து H1 சொல்லிக்கலாம். இப்போ இணைகரத்தின் பரப்பளவு B into H. அப்போ B எவ்வளோ 49, H எவ்வளோ HD into F, அதான் தெரியாது. அப்போ H1 வச்சுக்கிறோம். இவங்களுக்கு நம்ம இணைகரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா கொடுத்துருக்கிறதுனால அதை அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். H தெரியாத அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். H1 கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ H1ங்கிறது ஒரு 30 சென்டிமீட்டர், அதுதான் D into F. இது வருது இல்லையா? இது நம்ம ஏற்கனவே சொன்னோம், போட்டாச்சு. அப்போ இணைகரத்தின் பரப்பளவு BH தான். அதே மாதிரி வச்சு B2 வந்துட்டு H2 அப்படின்னு சொல்லி போடணும். B2 வந்து என்னதுங்க 35. ஸோ இதுதான், இதை வந்து அடிப்பக்கமாக வச்சு இதை உயரமாக வச்சு கண்டுபிடிக்கணும். இதை அடிப்பக்கமாக வச்சிங்கன்னா 35 பேஸில் போடுவீங்க, உயரத்தும் தெரியாதுன்னு போடுவீங்க. 1470 தான் பரப்பளவு தெரிஞ்ச விஷயம். இப்போ H2 கண்டுபிடிப்பீங்க, அதுதான் 42. அதாவது விச் மீன்ஸ் இதுதான் வந்து 42. அதாவது E இன்ட்டு பி அல்லது B இன்ட்டு இன்னு சொல்லிக்கலாம். இருக்கு பாருங்க. ஓகேவா? சூப்பர். இந்த கணக்கு நல்லா இருக்கு. ஸோ இந்த கணக்கு பார்த்துக்குங்க. ஓகே, ஒரு சாய் சதுரத்தின் மூலைவிட்ட அளவுகளின் கூடுதல் கொடுக்குறாங்க. பெரிய மூலைவிட்டத்தினாலும் சிறிய மூலைவிட்டத்தை போல 3 மடங்குனா அது பரப்பளவை காண்க. ஸோ இந்த மாதிரி கணக்குகள் கண்டிப்பாக வரும். ஒரு சாய் சதுரம் இருக்கு, D1 D2 இருக்கு, அதோட மூலைவிட்டங்கள். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா மூலைவிட்ட அளவுகளின் கூடுதல்னு கொடுக்குறாங்க. அதாவது விச் மீன்ஸ் D1 + D2 வந்து 24 சென்டிமீட்டர். அப்போ சிறிய மூலைவிட்ட அளவை போல 3 மடங்கு எது அதன் பரப்பளவு. சிறிய மூலைவிட்டம் எது? நம்ம D1ங்கிறது எக்ஸ், D2ங்கிறது 3x எடுத்துக்கிறோம். ஏன்னா பாருங்க, ஒரு சாய் சதுரத்தின் மூலைவிட்ட அளவுகளின் கூடுதல் 24, D1 D2 24. பெரிய மூலைவிட்டத்தின் அளவு சிறிய மூலைவிட்ட அளவை போல 3 மடங்கு. அப்போ இதுல இருக்கக்கூடிய இது வந்து என்னதுன்னா, இது வந்து என்னன்னா, சரி, இது வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து நீளமா இருக்கு இல்லையா? இப்போ சாய் சதுரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மூலைவிட்டம் வந்து நீளமா இருக்குங்க, ஒரு மூலைவிட்டம் சின்னதா இருக்குங்க. ஸோ அப்போ இதை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ன்னு இதை எக்ஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா இது வந்து 3x. அதுதான் அங்கே சொல்ல வராங்க. புரியுதுங்களா? இப்போ D1 + D2, இது ஒன்று வந்து எக்ஸ், இன்னொன்று 3xன்றான். அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினா 24ன்றான்ல. அப்போ எக்ஸும் 3xும் கூட்டினா 24, அப்படின்னா 4x கூட்டினா 24ன்னு சொல்ல வராங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வந்துடும்? 6. ஆட்டோமேட்டிக்காக 6ன்னு வந்துடும். எக்ஸோட வேல்யூ 6ன்னு வந்துச்சுன்னா இதோட வேல்யூ என்னது? 6. இதோட வேல்யூ என்னது? 18. தெரிஞ்சு போச்சு. D1 D2 தெரிஞ்சு போச்சு. 6 × 18ன்னு போட்டு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரப்போகுது. ஆஃப் D1 D2 அடிச்சிங்கன்னா 2 × 18, 9 × 54. சூப்பரான கணக்கு. ஸோ இந்த மாதிரி கணக்குங்கள்லாம் நிறைய வரும். சரிங்க டீச்சர்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு அப்படியே பாருங்கள், அப்படியே போட்டு பாருங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சம் இந்த பேஜ்னு சொல்லிட்டு மொத்தமாக 30 பேஜ் இருக்குது. 7ஆம் வகுப்பு 2ஆம் பாடம் அளவியலை நம்ம லைன் பை லைன் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் 1 மார்க்ஸ் பார்த்தாச்சு. ஏதாவது டவுட்ஸ் தான் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நாம் மீண்டும் சயின்ஸ் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.